அதிகாரம் அதனுடைய 16வது வசனம், நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அல்லது நெருக்கம் உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறதா? நெருக்கம் உங்களை சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கிறதா? இந்த மனிதர் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறார், இந்த பிரச்சனை என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது, பொருளாதார நெருக்கடினால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த வேலை ஸ்தலத்துல எனக்கு நெருக்கம், நான் ஊழியம் செய்கிற இடத்துல எனக்கு நெருக்கம், நான் தொழில் செய்கிற இடத்துல எனக்கு நெருக்கம், என் வீட்டுக்குள்ளே நான் நெருக்கப்படுறேன், என்னால வெளியில சொல்ல முடியல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப உபத்திரவப்படுறேன், ரொம்ப அழுது கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விசாலத்திலே கர்த்தர் நிறுத்த போகிறார். நெருக்கமில்லாத இடத்திலே, ஒடுக்கமில்லாத இடத்திலே கர்த்தர் உங்களை நிறுத்த போகிறார். உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்க வேலையில இருக்கிற எல்லா நெருக்கத்தையும் கர்த்தர் மாற்ற போகிறார். உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா நெருக்கத்தையும் கர்த்தர் மாற்ற போகிறார். நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கொடுத்து உங்களை விசாலத்துல ஆண்டவர் நிறுத்த போகிறார். நான் அந்த சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஆண்டவர் உங்களை விசாலத்துல வைக்க போறார். இந்த சின்ன பொருளாதாரம் என்னால ரன் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன், ஆண்டவர் உங்களை விசாலத்துல வைக்க போறார். எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களை விசாலத்திலே அவர் நிறுத்துகிற தகப்பனா இருக்கிறார். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, நெருக்கத்தினின்று விலக்கி. அப்ப நெருக்கம் நம்மளை தொடும் பொழுது, நெருக்கம் நம்மளை வேதனைப்படுத்தும் பொழுது, நெருக்கம் உங்களை உபத்திரவப்படுத்தும் பொழுது நம்ம கூப்பிடுகிற அந்த சத்தம், நெருக்கத்துல நீங்க கர்த்தரை தேடும் பொழுது, நெருக்கத்துல ஆண்டவரை நோக்கி அழும் பொழுது, நெருக்கத்துல நீங்க முறையிடும் பொழுது, அந்த சத்தத்தை கேட்டு நெருக்கத்திலிருந்து விலக்கி உங்களை ஒடுக்கமில்லாத விசாலத்திலே கர்த்தர் வைப்பார். ஒடுக்குகிற மனுஷனிடத்தில் இருந்தும், ஒடுக்குகிற சத்துருடைய கிரிகள் என்றும், உங்களை ஒடுக்க நினைக்கிற அந்தகார கிரிகள் என்றும் உங்களை விலக்கி விசாலத்துல கர்த்தர் வைப்பார். அங்க உங்களுக்கு நெருக்கம் இல்ல, ஒடுக்கம் இல்ல, உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். உங்க பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும்படி, ஆசீர்வாதத்தால் நீங்கள் நிறைந்திருக்கும்படி, நன்மையினால் நீங்கள் நிறைந்திருக்கும்படி உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சொந்து போகாதீங்க. உங்க நெருக்கமெல்லாம் மாறும், உங்க ஒடுக்கமெல்லாம் மாறும். உங்க விசாலத்துல உங்க காலு நிற்கும், உங்க குடும்பம் நிற்கும், உங்க ஆசீர்வாதங்கள் நிற்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே விசாலத்துல நிறுத்துகிற தகப்பன், நம்முடைய பிள்ளைகள் உயரத்துல எட்டாத இடத்துல கர்த்தர் நிறுத்துகிற தகப்பன், ஆண்டவரை யாரெல்லாம் நெருக்கத்துல அழுது கொண்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் நெருக்கத்துல முறையிட்டு கொண்டிருக்கிறாங்களோ, அவங்களை எட்டாத உயரத்துல கர்த்தர் நிறுத்தி அவங்களை ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.